மினி டிஃபன் தான் செய்ய போகிறேன். எப்படி கொஞ்சமாக துவரம் பருப்பு, கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், சூப்பரான வடை, எல்லாம் சுவையான இட்லி சாம்பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி மார்னிங் நான் மினி டிஃபன் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு பொங்கல் செய்யலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பொங்கல் செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நான் ஒரு கப் அரிசி எடுத்துக்கிட்டேன். கிளாஸில் ஒரு 1/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த அளவு போட்டிங்கன்னா பொங்கல் சூப்பராக வரும். பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணி கழுவி நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டில் அரிசி போட்டுடலாம். அரிசி பருப்பு நான் எந்த கிளாஸில் அளவு எடுத்தனோ அதே கிளாஸில் நான் இப்போது 1/4 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன்ல, தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். எதில் அளவு எடுத்தோமோ அதுலேயே நாம் 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இது கொஞ்சமாக கலந்துக்கலாம். போட்டாச்சு. ஒரு 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடுறேன். குக்கர் மூடியாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் சாம்பார் ரெடி பண்ணுறேன். பொங்கலுக்கு சாம்பார் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸில் 3/4 அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துட்டேன். அதில் கொஞ்சமாக துவரம் பருப்பு, ரெண்டும் சேர்த்து ஒரு கிளாஸ், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தால் போதும். கொஞ்சமாக பைத்தம்பருப்பு அதிகமாக இருக்கணும் இந்த சாம்பாருக்கு. இந்த சாம்பார் 1 பார்ட் சாம்பார் மாதிரி. இது பாருங்கள், நான் இந்த மாதிரி பருப்பை எடுத்து தனியாக இந்த மாதிரி அலசி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காயும் கேரட்டும் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி, இதுதான் தேவையான பொருள். இது 1 பார்ட் சாம்பார் மாதிரி. இது நாம் ஈஸியாக குக்கர்லேயே செய்யலாம். பருப்பு தனியாக வேக வச்சு தனியாக செய்யாமல் இந்த மாதிரி ஒரே டைமில் குக்கரில் 1 பார்ட் சாம்பார் மாதிரி நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை காமிக்கிறவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது. தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பருப்பு நான் கலந்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, ஒரு கொத்து கறிவேப்பிலை, பூண்டு, நம்ம கட் பண்ண காய்கறி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள். இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். இது ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் சாம்பார் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம கார சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி,
கொஞ்சமாக ஒரு துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துக்கிறேன், கறிவேப்பிலெல்லாம். அதுக்கப்புறம் நான் தக்காளி கலந்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான உப்பு இது. வதங்கி வரட்டும். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்தாச்சு. நல்லா ஆறட்டோன்னு மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி, கார சட்னி. அடுத்தது நான் ரவை கேசரி தான் செய்ய போகிறேன். நான் இந்த மாதிரி சின்ன கிளாஸில் ரவை எடுத்துக்கிட்டேன். வாங்க கேசரி செய்யலாம். நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரவை கலந்துக்கிறேன். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் எந்த கிளாஸில் ரவை எடுத்தனோ அதே கிளாஸில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 4 கிளாஸ் ஊற்றினா கூட நல்லா வரும். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வருது. நான் கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன் அதில். அதுக்கப்புறம் ரவை கலந்துக்கிறேன். ரவை கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். சரியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துக்கிறதுல ஒரே வச்சுட்டிங்க உப்பு. பாருங்கள் கேசரி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் நான் கேசரிக்கு தகுந்த மாதிரி. நான் 1.5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதில். சூடேறியாச்சு. நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். பாருங்க சூப்பரான கேசரி ரெடியாக வந்தாச்சு. அவ்வளோதான், கேசரி ரெடி. நம்ம லாஸ்ட்டாக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். ஒரு கலரி விட்டுக்கலாம்.
பாருங்கள், சூப்பரான கேசரி ரெடி. அடுத்தது நான் பொங்கல் தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கிறேன் தனியாக. ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, கறிவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான். எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. தாளிச்சதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம். பொங்கல் ரெடி. முந்திரி பருப்பு கலந்துக்கலாம். நாங்கள் சூடாக சூப்பராக பொங்கல் ரெடியாகி வந்தாச்சு. அடுத்தது நான் சாம்பார் தாளிக்க போகிறேன். அதுக்கு தேவையான எண்ணெய், சாம்பார் தாளிக்கிறதுக்கு இந்த இட்லி சாம்பார் தாளிக்கிறது கொஞ்சமாக நெய் விட்டு தாளித்து பாருங்கள். சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் டேஸ்ட்டுக்கு, கறிவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், பாருங்க, சூப்பரான சாம்பார் ஹோட்டல் சுவையில் வீட்லேயே சாம்பார் ரெடியாகி வந்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ண. வீட்லேயே ஹோட்டல் சாம்பார் ரெடி. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் வராது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் வச்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்தது சாம்பார் அப்படின்ட்டு. 1 பார்ட் சாம்பார் இது. நாம் தனியாக பருப்பு வேக வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஒரே குக்கர்லேயே எல்லாமே போட்டு ரெடி பண்ணி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற சாம்பார் இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பராக வரும். அடுத்தது நான் கார சட்னி தான் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கறிவேப்பிலையை நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கார சட்னி ரெடி. அதுக்கப்புறம் நான் வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கிறேன்.
ஒரு 1/4 கிலோ உளுந்து பருப்பு, இது உளுத்தம் பருப்பு. இது நான் காலையிலே ஒரு 7 மணிக்கெல்லாம் ஊற வச்சாச்சு. 2 மணி நேரம் ஆயாச்சு ஊற வச்சுது. முழு பருப்பு இது ஊற வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் ஆச்சு இது ஊற வச்சு. இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்து நல்லாயிருக்கும் இது வடை செய்கிறதுக்கு. முழு பருப்பு இது பாருங்கள். நான் அடுத்ததாக வடை சுட போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் மிக்சி ஜாரில் உளுந்து இந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பொடியாக ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி கலந்துக்கிட்டேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டுலாம் போட்டேன், மிளகு சால்ட்டு எல்லாமே போட்டேன் நான். பாருங்கள், வடைக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம மாவு பிசையத்தில் தான் வடை வர்றதே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா உருட்டி பரட்டி எடுத்துக்கணும் நல்லா. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா நான் பிசைஞ்சிக்கிட்டேன். எண்ணெய் காயட்டும், வடை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை தரட்டி நடுத்தண்டில் ஹோல்ஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். சூப்பராக வரும் இந்த உளுந்து வடை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், உளுந்து வடை எவ்வளோ சூப்பராக வந்துங்க பாருங்கள். வடை கலர் சேஞ்ச் ஆகி வந்துன்னே இருக்குது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வடை சூப்பரான வடை ரெடியாகி வந்துடும். பாருங்கள், இட்லி மூடி வைக்கிறேன், ஆவி கட்டுறேன். பாருங்கள், மெது வடை சூப்பராக ரெடியாகி வந்தாச்சு. டிஃபனுக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான வடை ரெடி. அடுத்ததான் நம்ம மினி தோசை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கேரட்டு, துருவின கேரட், இது இந்த மாதிரி நம்ம தோசையில் போடும்போது சூப்பராக இருக்கும். மினி தோசைக்கு இதில் பொடி கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது பிரண்டை பொடி. இது நாங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணிக்கிறோம். அது நான் ஃபுல் வீடியோவில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். பிரண்டை பொடி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். தோசை சூப்பராக வரும். எல்லா டிஃபனும் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் நான் பரிமாறுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டான கேசரி, அதுக்கப்புறம் மெதுவடை,
அதுக்கப்புறம் சூடான இட்லி, கொஞ்சமாக சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறம் சுவையான பொங்கல், சுவையான இட்லி சாம்பார், மினி தோசை ஒன்று. இன்றைக்கி சமையல் நம்ம வீட்டில் இது தான். நான் மினி டிஃபன் தான் செய்திருக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மினி டிஃபன் சூப்பராக வரும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா மினி டிஃபன் சூப்பராக வரும். நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னுட்டு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன டிஃபன் செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய்.